இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அடுத்து நமக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது அடுத்த மாதம். நம்ம எப்போதும் கிறிஸ்மஸ்க்கு கிரேப் வைன் தானே செய்வோம். இந்த ட்ரிப்பு ஒரு சேஞ்சுக்காக மிக்சட் ஃப்ரூட் அண்ட் ஜிஞ்சர் வைன் செஞ்சு பார்ப்போமா? இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? இதுக்கு 1/4 கிலோ இஞ்சி நல்ல தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 1/4 கிலோ ஜீனி சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 125 கிராம் கிரேப்ஸ் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 125 கிராம் சர்க்கரை வெல்லம், அது தண்ணியில் போட்டு கரைச்சி அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஆரஞ்சோட ஜூஸ். இது கதலி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த பழம் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு லெமனோட ஜூஸ். இது ஒரு ஆரஞ்சோட தோலும் ஒரு லெமனோட தோலும். இது ஸ்க்ரேப்பரில் வச்சுட்டு இந்த உள்ள வெள்ளை வராமல் லைட்டாக மேலே மாத்திரம் அந்த தோல் எடுக்கணும். அது ஒரு மணத்துக்காக தான். அப்புறம் இது 3 கிராம் ஈஸ்ட்டு. நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த உருண்டையாக கடுகு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஜீனி போட்டு இந்த ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1.25 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சு எடுத்த தண்ணி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் இந்த இஞ்சி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பழம், அப்புறம் இந்த மேஷ் பண்ண கிரேப்ஸ், 1/4 கிலோ சுகர், இது சர்க்கரை உருக்கி வச்சது, இது லெமன் ரிங்கு, இது ஆரஞ்சு, இது ஆரஞ்சு ஜூஸ், இது லெமன் ஜூஸ். இப்போ இது நல்லா கலக்கிட்டோம். இனி பாக்கி இருக்கிற தண்ணியும் கூட ஊற்றிக்குவோம். மொத்தம் 1.25 லிட்டர் தண்ணி. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ லைட்டாக அப்படி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஃபெர்மெண்ட் பண்ணி 41 நாள் கழித்து தான் நம்ம இதை எடுக்கணும். லேடிஸ்லாம் என்னை திட்டாதீங்க. இது அப்படி டேஸ்ட்டாலாம் ஒன்றும் இருக்காது, கஷாயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வைன் குடித்தவங்களுக்கு தெரியும். இது இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும். அதனால் நம்ம கஷாயம் குடித்த மாதிரி குடித்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம நல்ல ஜீனி கரையிற வரைக்கும் நல்ல கிளறியாச்சு. இப்போது இந்த ஈஸ்ட் போடணும். ஈஸ்ட் போட்டுட்டு கிளறக்கூடாது, கிளறாமல் அப்படியே மூடி வச்சிடணும். இது மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடக்கூடாது. ஏன்னா ஃபெர்மெண்ட் ஆகும்போது அது புளிக்கும்போது கேஸ் ஃபார்ம் ஆகி இது தெரிச்சிடும், மூடி தெரிச்சிடும். இதை மாதிரி ஒரு துணி வச்சு இப்படி வச்சுட்டு ஒரு கயர் வச்சு கட்டிக்கலாம். இல்லைன்னா அதை விட ஈஸி இந்த ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சிடணும். இன்றைக்கி ஒரு நாள் இது அசையாமல் இப்படியே வச்சுக்கணும். நாளையிலேருந்து இது ஒரு வாரத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருட்டான இடத்துல இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு, மூடினா நம்ம டைட்டாக மூடக்கூடாது, சும்மா மேலே மூடி வைக்கணும். வச்சுட்டு 41 நாள் இதை அப்படியே விட்டுறணும். விட்டால் அது நல்ல ஃபெர்மெண்ட் ஆயிரும். 41 நாளுங்கிறது நீங்கள் 2 மாதம் கூட விடலாம். வைன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நமக்கு 45 நாள் ஆச்சு வைன் போட்டு. இந்த வைன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஈஸ்ட் போட்டுட்டு ஒரு நாள் கலக்காமல் வச்சுருக்கணும். அப்புறம் 1 வீக் நம்ம கலக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கலக்கிறது இதை மாதிரி உடன் ஸ்பூன் ட்ரையாக வச்சுக்கணும். ஒரே கரண்டி வச்சுக்கோங்க.
இதை எப்போ நீங்கள் எந்த நேரத்தில் கலக்குறீங்களோ, காலையில் 10 மணின்னா காலையில் 10 மணி, சாயந்தரம் 5 மணின்னா சாயந்தரம் 5 மணி, ஒரே டயத்தில் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்படி இதை கிண்டி கிண்டி வைக்கணும். வச்சுட்டு ஒரு வாரம் ஆனவுடனே நம்ம டைட்டாக நான் சொன்ன மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னா அசையாமல் வச்சுருக்கணும். அசையாமல் வச்சுருந்தா நல்ல வைன் செட் ஆயிரும். கீழே ஃபுல்லாக செட் ஆகிட்டு மேலே நல்ல கிளியர் ஃபார்மில் வரும். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்களா? கிச்சனில் வச்சுருந்தேன், அது இங்கே தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் அசைஞ்சிருச்சு. அதனால் இப்படி ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். நான் அப்படி கிளியராக இருக்கும்போது எடுத்து வச்ச வைன் இது. இப்படி கோல்டன் கலரில் பார்க்க தான் அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ ரொம்ப பழகிட்டோம் இல்லையா? இப்போ 2 வருஷமாகவே கஷாயம் சொல்லிட்டு எவ்வளோ மோசமான டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை குடித்து படிச்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு ஜுஜிபி குடிச்சிடலாம். அப்புறம் இதில் நான் போதைக்காக ஆர்டிஃபிஷியலாக ஒன்றுமே சேர்க்கலை. சிலவங்க இது கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக எக் ஒயிட் சேர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கோதுமை, பார்லி அப்படி சேர்ப்பாங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை. அதனால் நம்ம இதில் சேர்த்த பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாமே ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள். அதனால் இது குடிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. வைனுங்கிறது 30 ml இதில் தான் குடிக்கணும். இது இந்த கிளாஸ் வெளியில் தெரியாதுங்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இது இன்னும் இருக்க இது நல்லா செட் ஆகி இன்னும் ரொம்ப டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குடிக்க நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நான் படித்த உடனே செஞ்ச உடனே என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு இது கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அது செய்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இஞ்சிலாம் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையா? பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்க்கும்போது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ நான் சொன்னேன், கொடுக்கவே மாட்டேன், இது ஃபுல்லாக நாங்கள் தான் குடிப்போம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 45 நாள் ஆனதுக்கப்புறம் நானாக இந்தாங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும்போது அவருக்கு அன்றைக்கி ஃபீவராக இருந்தது. அது குடித்தோடனே அவர் சொன்னார், என்னோடய ஃபீவர்லாம் போயிடுச்சுமா, நீங்கள் என்ன கலந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி இந்த வைன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு இப்போ அது ஞாபகம் வந்தது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இது செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல் வைன், ஹெல்த்தியாக வைன் இருக்கட்டுமே. எப்போதும் கிரேப் வைன் செய்கிறோம் இல்லையா? இது ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன் வைனில். அதனால் இந்த ட்ரிப்பு கிறிஸ்மஸ்க்கு நான் இது செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வைனை எப்படி அரிக்கணும்னு பார்ப்போம். இந்த பெரிய அரிப்பு இருக்கு இல்லையா, அதை இதில் வச்சுட்டு இதை இப்படி ஊற்றுவோம். அடுத்து இந்த டபுள் லேயர்டு நம்ம டீ சீவ் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அரிப்பு, அது வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் நைஸ் ஒயிட் கிளாத் வச்சுட்டாலும் சரி, அதில் அரிக்கணும். இது நம்ம இப்போ அரிச்சிட்டோம். இது இப்படியே வச்சுருந்தோன்னா அது அப்படியே செட் ஆகி டிரான்ஸ்லூசண்ட்டாக ரொம்ப கிளியராக அப்படி இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த வைன் செய்கிறதெல்லாம் ஒரு ஆர்ட். நம்ம இது செஞ்சதுக்கப்புறம் அது ஃபினிஷிங் ப்ராடக்ட் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நம்ம குடிக்கிறதுக்கு அது முடியாது, நம்மளால் குடிக்கிறதுக்கு அது டேஸ்ட்டு. இப்போ எனக்கெலாம் ரொம்ப ஒரு கொஞ்சோண்டு சுகர் கம்மியாக இருந்தாலும் குடிக்க முடியாது. ஆனால் இது பார்க்குறதுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னும் போது மனசு திருப்தியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுனால இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது சாதாரணமாக எல்லாருமே குடிக்கலாம். டெய்லி 30 ml குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ப்ராடக்ட் இவ்வளோ கிளியராக, இதை விட இன்னும் கிளியர் ஆகும். இது வைக்க தான் கிளியர் ஆகும். இது கெட்டே போகாது. ஃபாரின்லலாம் 10 வருஷம் 15 வருஷம் 50 வருஷம்னு உள்ள வைன்லாம் வச்சுருப்பாங்க. அது இருக்க அவங்களுக்கு ரேட்டு அதுக்கு கூட ஆகும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இது நம்ம செஞ்சு பார்ப்போமே. என்னென்னமோ செய்கிறோம், இது செய்ய முடியாதா? சப்பாத்தி சுட்டவனுக்கு தோசை சுட தெரியாதா? அதே மாதிரி தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு
ரொம்ப 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 நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.